இந்த ஆனந்திக்கு என்னதான்ப்பா பிரச்சனை? ஏதோ இந்த ஊர் கிழவி மாதிரி எப்ப பார்த்தாலும் யாரையாவது கூப்பிட்டு வச்சுக்கிட்டே அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அப்படின்னு ஏதாவது கதை பேசிட்டே இருக்கிறாங்க. மேபி இதெல்லாம் பண்ணாதான் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சு பண்றாங்களா இல்ல அதுதான் அவங்க நேச்சரானு தெரியல. அப்படி என்ன பண்ணாங்கன்னா, இன்று ஒரு புரளியில் ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா அவ சேர்க்க சரியில்லடி, அவ ஒரு நல்ல பிளேயர், இப்போ ஒரு குரூப்போட சேர்ந்துக்கிட்டு அவளோட பிளேவே தெரியாம போகுது. அடுத்தபடியா ரயான், அவனும் ஒரு நல்ல பிளேயர், அவனை புடிச்சு வச்சுக்கிட்டு நான் சொல்ற மாதிரி தான் செய்யணும், நான் சொல்ற மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு மாத்தி வச்சிருக்காங்க. அடுத்து ஜாக்லின், அவளை பார்த்து உன் கேம் இதானே எனக்கு புரிஞ்சு போச்சு, பட் இதை போய் நான் ஜாக்லின் சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி, சொல்லவே முடியல இப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு போற பையனோட அம்மா புலம்புற மாதிரி சும்மா புலம்பி யூசுவலா பவித்ரா கிட்ட தானே பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு அன்சிதாவை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு டவுட், ஒருவேளை பவித்ராவும் அன்சிதாவும் இல்லைன்னு வச்சுங்க என்ன பண்ணுவாங்க நம்ம ஆனந்தி? அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது புரளி பேசிடணும், அதை கேட்கறதுக்கு ஒரு ஆளாவது வேணும்ல. ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்கன்னு வச்சுங்க, கேமரா முன்னாடி தான் செத்தோம் நம்ம. இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லடா. பட் இதை கேட்ட அன்சிதா என்ன சொன்னாங்க, இந்த ஜாக்லின் ரயானை பார்த்து ஸ்டார்டிங்ல அவனை சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா, அவனை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது இப்படிலாம் சொல்லிட்டு இப்ப அவன் கூடவே தான் சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது என்னங்க புதுசா இருக்கு? முதல்ல தானே வரும் காதல் அப்படின்ற மாதிரி முதல்ல தான் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் அது ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறலாம், அண்ணன் தங்கச்சியா மாறலாம், இல்ல அக்கா தம்பியா கூட மாறலாம். நம்ம கையில எதுவும் இல்ல. அன்சிதா அவர்களே, எது எப்படியோ இப்பதான் உங்க கேம் பிளே கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கு. அவங்களோட சேர்ந்துக்கிட்டே நீங்களும் புரளி பேச ஆரம்பிச்சிடாதீங்க. உங்களுக்கு எது தோணுனாலும் டைரக்டா அந்த ஃபேஸ்ல போய் சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா கோவா கேங் மாதிரி புரளி கேங் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல உங்களையும் உறுப்பினரா சேர்த்து விட்டுருவாங்க, பாத்துக்குங்க. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? அடுத்து இந்த 3 பேர் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல நம்ம மஞ்சரி. அப்போ ஏதோ தக்காளி தொக்கை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது யார் செஞ்சது அப்படின்னு கேட்க, ஜாக்கு தான் செஞ்சா அப்படின்னாங்க தர்ஷிகா. எது தக்காளி தொக்கா? எனக்கு வரவே இல்லையே, நீங்க மட்டும் தனியா வச்சு சாப்பிடுறீங்க அப்படின்ட்டாங்க. இதை பார்த்த உடனே இவங்க 3 பேருக்கும் கடுப்பாயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. ஏங்க யார் சாப்பிட்டா அப்படின்னு தர்ஷிகா கேட்க, முத்து என்ன சொன்னாரு, எனக்கு குழம்பு இல்லையன்னு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கொடுத்தாங்க, அதுவும் டேஸ்ட்டுக்கு தான், நிறைய எல்லாம் கிடையாது. அண்ட் அந்த தொக்குமே அப்பைக்கு கிடையாது, நாளைக்கு நம்ம சாப்பிடறதுக்கு தான். எனக்கும் கொடுத்துருக்கலாம்ல, சுட சுட சாப்பிட்டுருப்பேன். உடனே சாப்பிட்டா தானே டேஸ்டா இருக்கும், அதை விட்டு 2 நாள் கழிச்சு சாப்பிட்டா ஏமா அது ஏதோ ஆந்திரா டிஷ்ஷா, அப்படி சாப்பிட்டா தான் நல்லா இருக்குமா அப்படின்னு முத்து கன்வின்ஸ் பண்ணாலும் மஞ்சரி கன்வின்ஸே ஆகல. பட் இது எல்லாத்தையுமே கண்ணம்மா வீட்டுக்காரரு கேப்ல கேட்டாரு குழம்பு ஊத்த வர்றப்போ. சோ போய் என்ன சொன்னாரு, சத்தியமா இதை வெளியே பார்த்தா கூட நான் பேசவே மாட்டேன், என்ன ஆட்டிடியூட் இது, நான் போற பஸ்ல பக்கத்துல உட்காந்தா கூட இறங்கிடுவேன், டிக்கெட் போனா போச்சுன்னு அப்படின்னு அவருக்கு மட்டும் தோணுனா பரவாயில்ல, ரஞ்சித் அண்ணனுக்கு தோணி இருக்கு. சரி ரஞ்சித் அண்ணனுக்கு மட்டும் தோணுனா பரவாயில்ல, இந்த பக்கம் இருக்க சத்யா அண்ட் அந்த பக்கம் இருக்க சிவா இவங்களுக்கு தோணி இருக்கு. வாயத்திறனாலே பொய் பித்தலாட்டம் ஏமாத்துறது மாட்டி விடுறது. பட் இந்த கிச்சன் டீம்ல இருக்க இவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தனியா தான் போய் சாப்பிடுறாங்க. அப்போ இவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வார்த்தை சாப்பிடுறீங்களா உங்களுக்கு இருக்கான்னு கூட பார்க்காம, எனக்கு அது வரல இது வரல, இதை செஞ்சு கொடு அதை செஞ்சு கொடு, 4 இட்லி 4 வகை சட்னி அப்படின்னு தான் கேக்குறாங்க. இப்படின்றது தான் இவங்களோட கவலை. அப்பதான் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரு விஷால் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, எப்படா இந்த வாரம் முடியும் இருக்கு மச்சி, ஃபுட் இஸ் சம்திங் டிஃபரெண்ட், நீங்க எல்லாருமே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கி ஏப்பம் விட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க சாப்பிடவே போறீங்க, எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா நீங்க பண்றீங்க, சோ ஃபீல் பண்ணாத, நீங்க எல்லாம் நிறைய லவ் கொடுக்குறீங்க, அதனால இந்த மாதிரியான சின்ன சில்லற மேட்டர் எல்லாம் யோசிக்காத, தட்டி செதற விடு, இங்க வாய் பண்றது நம்மளுக்கு எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது அப்படின்னு நம்ம விஷால் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரை டச் பண்ணாமலே தோல்ல தட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கேத்த மாதிரி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்திரம் எல்லாம் தூக்கிட்டு கார்டன் ஏரியால போய் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் வரட்டும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பட் நம்ம அருண் மஞ்சரி மேல இருக்க காண்ல சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஓரமா நிக்கிறாரு. அந்த அளவுக்கு மஞ்சரி மேல கடுப்புல இருக்காரு. இது இன்னைக்கு நேத்தா நடக்குது, 2 வாரமா உங்க 2 பேருக்குள்ள யுத்தம் போயிட்டு இருக்கு. இதுக்காகலாம் நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு ஜீவன் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்குது, அது ஃபீல் பண்ணாது. அதனால உங்க கோவத்தை சாப்பாட்டுல காட்டக்கூடாது, போய் சாப்பிடுங்க. நீங்க ஒழுங்கா சாப்பிட்டாதானே ரஞ்சித் அண்ணனும் ஒழுங்கா சாப்பிட்டு தெம்பா வாரம் ஃபுல்லா சும்மா இருக்க முடியும். இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ. நெக்ஸ்ட் ஏதோ வெப் சீரிஸை ப்ரோமோட் பண்றதுக்காக இந்த 2 குழந்தைங்களும் வந்துட்டு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு போச்சுங்க. ஆனா பாவம் இந்த 2 குழந்தைங்களும் வந்தது கிச்சன் டீமோட குக்கிங்கை டிலே பண்ணி விட்டுருச்சு. சாப்பாடு குழஞ்சு போச்சு, டிஷ் செஞ்சு முடிக்க லேட் ஆகி போச்சு, சாப்பிடுறதுக்கு லேட் ஆகி போச்சு. சோ பிரேக்ஃபாஸ்டே 12:30 மணிக்கு தான் சாப்பிடுறாங்க. அப்ப மத்தியான சாப்பாடு 4:30 மணிக்கு ராத்திரி விடிஞ்சிருங்க. அதுவும் என்ன பிரேக்ஃபாஸ்ட் தெரியுமா, பிரெட் ஆம்லெட். இப்படி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ ரஞ்சித் அண்ணன் மட்டும் என்ன பண்றாரு, தன்னோட ஒரு பிரெட்டை மட்டும் எடுத்து சௌந்தர்யாக்கு கொடுத்திருக்காரு. இத முழுசா தெரியாத சாச்சனா ஸ்ட்ரைட்டா கிச்சன் டீம் கிட்ட போய் அது என்ன அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பிரெட் அப்படின்னு கேட்க, நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரு விசாரிச்சு சொல்றாரு அது ரஞ்சித் கொடுத்த பிரெட் அப்படின்னு, எனக்கு ஒன்னு எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு பரிதாபமா கேட்க, இந்தாமா வச்சுக்க அப்படிலாம் கொடுக்கல, நான் சொல்றேம்மா கொஞ்ச நேரம் போட்டும், ஏன்னா உனக்கு கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும், சோ டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு அனுப்பி விட்டாரு. இதை கேட்ட ஜாக்கு என்னென்ன சொல்றாங்க பாத்தீங்களா, என்ன
கொடுமை சரவணனது அப்படின்னு காலங்காத்தாலே கடுப்பாயிட்டாங்க. இதனால எந்த அளவுக்கு ஃப்ரைடே எபிசோட்ல பிரச்சனை ஆச்சுன்னா ஒரு எபிசோடு ஃபுல்லாவே ஃபைட் போற அளவுக்கு மிக முக்கியமான சம்பவம் பண்ணி விட்டு போயிட்டாங்க சாச்சனா. அப்படி என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி இந்த பொண்ணு கேட்டுருச்சு இல்லன்னு சொல்ல முடியாது, சொன்னா நமக்கு பிரச்சனை வரும், பசியில கேட்கிற பொண்ணுக்கு ஒரு பிரெட் கூட தர மாட்டீங்களே அப்படின்னு மக்களும் தப்பா நினைப்பாங்கன்றத கிச்சன் டீம்ல இருக்கிற எல்லாருமே மைண்ட்ல ஓட்டிட்டு, சரி இன்னொரு பிரெட் பாக்கெட் தான் இருக்கே, அதை இன்னைக்கே எடுத்து எல்லாருக்கும் ஒன்னு கொடுத்துருவோம் அப்படின்னு சர்வ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த ஒரு பிரெட்டையும் டோஸ்ட் பண்ணி தருவீங்களா அப்படிங்கிறாரு ராணவ். இன்னொரு பக்கம் நம்ம ஜெஃப்ரி போய் எனக்கு கொஞ்சம் மைனஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்க, மைனஸ்லாம் கம்மியா தான் இருக்கு ராஜா, அப்ப டோஸ்ட் பண்ணி தரீங்களா, டோஸ்ட் பண்றதெல்லாம் கஷ்டம்பா, வேணா பட்டர் தரோம் தடவிட்டு போ அப்படின்னவும் சரி கொடுங்க அப்படின்னு தடவிட்டு வாங்கிட்டு போயிட்டாரு. இது நம்ம மஞ்சரி பார்த்துட்டாங்க. விடவே மாட்டேன். சோ இவங்களும் போய் பிரெட் நீட்டிக்கிட்டே எனக்கும் கொடுங்க அப்படின்னு நின்றுருக்காங்க. அதை நம்ம ஜாக்கு பார்க்கல. சோ தரமாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டே அட்லீஸ்ட் கல்லையாவது கொடுக்குறீங்களா, நானே டோஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்க, நம்மளதான் டோஸ்ட் பண்ணி புதுசா தர சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கு இப்போ இதெல்லாம் போட முடியாதுங்க அப்படின்னு சொல்ல கோச்சிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெஃப்ரிக்கு மட்டும் பட்டர் கொடுத்தா எனக்கு கொடுக்க மாட்டா அப்படின்னு. அடி பாவி, நீ கல்லு தாண்டி கேட்ட, எப்போ பட்டர் கேட்ட, நான் நீட்டிட்டு நின்னல, நீ தரமாட்டேன்றதுனால தான் நான் கல்லு கேட்டேன், நீ கல்லு கேட்கறன்னு நினைச்சு தாண்டி நான் இல்லன்னு சொன்னேன், பட்டர் தானே இந்தா வச்சுக்கோ அப்படின்னு தடவி விட்டதுக்கு அப்புறம் தான் மஞ்சரி ஓகே ஆனாங்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? பட் இந்த சௌந்தர்யான்னு ஒரு பீஸ் சும்மா தானே சுத்திட்டு இருக்குது, அதுவும் கிச்சன் டீம் தானே, அந்த பீஸை விட்டு டோஸ்ட் பண்ணி தர சொல்ல வேண்டியது தானே. இது மஞ்சரியோட கேள்வி மட்டும் கிடையாது, வீட்டுக்குள்ள நிறைய பேர் பசியில இருக்காங்கல்ல அவங்களோட கேள்வியும் கூட. இவங்க மட்டும் இல்ல, தர்ஷிகாவும் இருக்காங்க, சௌந்தர்யாவும் இருக்காங்க. இதோட சேர்த்து ஒரு கல்லும் ஃப்ரீயா தான் இருக்கு, பர்னரும் ஃப்ரீயா தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப செய்யறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளவு ஏன் தர்ஷிகாவோட தற்போதைய பாய் ஃப்ரெண்டான விஷாலே தர்ஷிகாவே சும்மா தானே இருக்கா, கேட்டா டோஸ்ட் பண்ணி தர போறா. சும்மா தெரியுதா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆனா எல்லாத்தையுமே நாங்க தான் செய்வோம் அப்படின்னு அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அது யாரோட தப்பு என்பது அங்க சுத்தி இருந்த சௌந்தர்யா, விஷால், மஞ்சரி அண்ட் இன்னும் ஒரு சிலரோட கேள்வி. பட் இது எல்லாத்துக்குமே மூல காரணம் யாரு? நம்ம சாச்சுமா. எல்லாருக்குமே ஒரே ஒரு பிரெட் ஆம்லெட் அப்படின்றது தான் மெனு, அதோட முடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கங்க, பிரச்சனையே கிடையாது. எனக்கு ஒரு பிரெட் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாம அதை டோஸ்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு அமைதியா உட்கார்ந்து இந்த பீஸ் சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆனா கிச்சனே கலேபரமா இருக்கு. தட் இஸ் த பவர் ஆஃப் டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ். உன்னால என்ன பண்ண முடியுமா அதே சமயம் அவங்க எல்லாம் சொல்ற மாதிரி சௌந்தர்யாவும் சரி தர்ஷிகாவும் சரி சும்மா தான் இருக்காங்க. ஒரு பர்னரும் சும்மா தான் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு கல்லும் இருக்குது. ஒன்னு குடுக்குறோம்னு ஆனதுக்கு அப்புறம் அதை அவங்க டோஸ்ட் பண்ணி தான் வேணும் அப்படின்னு கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. பட் இவங்க அதை சொல்றாங்க, அதுக்கான வேலிட் ரீசனும் இல்ல. அதனால கண்ணம்மா வீட்டுக்காரரும் சரி ஜாக்கும் சரி என்ன பதில் சொல்றதுனே தெரியாம திக்குமுக்கு ஆடி போய் நிக்கிறாங்க. அந்த டைம் பார்த்து மஞ்சரி உள்ள பூந்து கண்ணம்மா வீட்டுக்கார்ட்ட ஏதோ கேள்வி கேட்க, ஏற்கனவே அந்த பீஸுக்கு இந்த பீஸை பார்த்தா காண்டு, ஏமா நீ எதா இருந்தாலும் என்கிட்ட பேசாதமா கேப்டன் பேசு அப்படின்னு சொல்ல, நீங்க பொறுப்புல இருக்கீங்க, கேள்வி கேட்டா பதில் சொல்லி தான் ஆகணும். நான் உங்கள்கிட்ட பேசல மேம், தோ இங்க பக்கத்துல இருக்காங்களே தர்ஷிகா அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன், அதெல்லாம் முடியாது, கேள்வி கேட்டா பதில் சொல்லி தான் ஆகணும். அத உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல நீங்க ட்ரிகர்டா இருக்கீங்க, நான் எதுவும் பேசுறதா இல்ல அப்படின்னு ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் மாறி மாறி வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க. அப்போ கண்ணம்மா வீட்டுக்கார் என்ன பண்றாரு, மஞ்சரி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல போறாரு. ஆனா நான் பேசல அருண் விட்டுருங்க அப்படின்னு காதுல கை வச்சுக்கிட்டு ரிவர்ஸ்ல நடந்து போறாங்க மஞ்சரி. அதான் பேச விருப்பம்லான்னு போயிட்டாங்கல்ல, இவரும் பேச விருப்பம் போல இருக்கு அப்படின்னு ரிட்டர்ன் போயிட்டாரு கிச்சனுக்குள்ள. ஆனா திரும்ப வந்து கண்ணம்மா வீட்டுக்கார்ட்ட போய் விருப்பம் இல்லன்னு பேசிட்டே இருக்கிறாங்க. இது வேலைக்கே ஆகாது, இது எங்க போய் முடிய போகுதுன்றது எனக்கு தெரியும், அதனால எதுவுமே பேச தேவையில்ல அப்படின்னு. மேம் ஐ அம் ரியலி சாரி மேம், எனக்கு உங்கள்ட்ட பேச விருப்பம் இல்ல மேம் அப்படின்னு கை கூப்பி என்ன உற்று சாமி அப்படின்ற மாதிரி கேட்டே இருந்தாரு. அம்மா விட்டுருமா ப்ளீஸ் மா, கால்ல வேணா விட்டுரு. This is provoking me. You are projecting something wrong about me. இப்படிலாம் நீங்க சாரி சொல்லவே கூடாது, இது பேர் சாரியே கிடையாது அப்படின்னு போட்டு தாளிச்சு எடுக்க முடியலடா சாமி அப்படின்னு நம்மால் கடுப்புல போய் தம் அடிக்கிறதுக்கு கிளம்பிட்டார். ஆனாலும் உள்ளே நம்ம மஞ்சரி பின்னாடியே போய் நீங்க பொறுப்புல இருக்கிறப்ப கேள்வி கேட்டா ட்ரிகர் ஆகுறீங்க, ட்ரிகர் ஆகாதீங்க அப்படின்னு ட்ரிகர்னு போட, மேம் ப்ளீஸ் மேம் என்ன விட்டுருங்க மேம் அப்படின்னு கெஞ்சனாலும் அதெல்லாம் விட முடியாது. உன்னை கடுப்பேத்தி காண்டேத்தி மோனே உன்னை காலி பண்ணாம விட மாட்டேன்ற மாதிரி. அப்படியெல்லாம் விட்டுற கூடாதுங்க, அப்புறம் நம்ம மேல இருக்கிற பயம் போயிடும். அந்த பீஸை போய் நோண்டு அவர் என்ன சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் பேசாதீங்க, ஏதாவது நான் வாயை திறந்தாவே ட்ரிகரிங், ப்ரோவோக்கிங், டிஸ்மிசிவ் அப்படின்னு ஆரம்பிச்சிருவீங்க, நீங்க எதா இருந்தாலும் கேப்டன் பேசிக்கிங்க அப்படின்னு அங்க கை காமிச்சு விட்டாரு. இதை பார்த்துட்டு அங்க இருந்த சத்யாவே கடுப்பாயிட்டார். டேய் உர்ரா, அந்த அம்மா தான் இப்படி பண்ணுதுன்னு தெரியுதுல, பேச்சு வச்சுக்காத அப்படின்னு. அப்புறம் நம்ம தீபக்கனை கேப்டனா வராம தீபக்கா வந்து இப்படி கை வச்சதுல என்னமா தப்பு இருக்கு, ரொம்ப ஓவரா போறேலே, டூ மச்சா போறேலே அப்படின்னு கோதால இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. நானும் அப்ப சொல்லுந்து பாக்குறேன், இவன் இஸ்குங்கறான் அவன் உஸ்குங்கறான். ஆனா இந்த செவரு தீபக்கையும் இல்லையே, நீங்க என்ன அவருக்கு சப்போர்ட்டா அட்வொகேட்டா, நீங்க என்ன கேப்டனா பேசாம தீபக்கா பேசுறீங்க, ஒழுங்கா கேப்டனா பேசுங்க. அதெல்லாம் பேச முடியாதுமா, இப்ப நான் சக ஹவுஸ்மேட்டா பேசுறேன், இன்னொரு ஹவுஸ்மேட்டோட நியாயத்துக்காக பேசுறேன் அப்படின்னு என்ன பேசினாலும் நம்ம பாக்குறப்ப ரொம்ப தெளிவா தெரியுது. இத்தனை நாள் என்னதான் பிரச்சனை ஆனாலும் பொறுமையா ஹேண்டில் பண்ண தீபக்கு
நம்ம அக்கா பேசின பேச்சுக்கே இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது, இறங்கிட வேண்டியதுதான் அப்படின்னு இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு அக்கா சிறப்பா செய்யறாங்க சம்பவத்தை. அவ பொண்ணு இல்லடா, ஃப்ராக் போட்ட பையன். இப்ப இவங்க பண்ணது இவங்களுக்கு மட்டும் சரியா தெரியுது. பட் எக்ஸப்ட் 3 தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிற எல்லாருக்குமே இவங்க பண்றது செம்மையா கடுப்பாகுது. ஃபர்ஸ்ட் அருண்கிட்ட போனாங்களா, அவர் கடுப்பாய் போயிட்டாரா. பஞ்சாயத்து பண்றதுக்காக தீபக் வந்தாரா, அவரும் கடுப்பாய் போயிட்டாரா. சரி என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி சிவா வந்தாரா, அவரும் கடுப்பாய் போயிட்டாரா. இப்ப கிச்சன் டீம்ல இருக்கிற 5 பேர் ஏற்கனவே கடுப்புல இருக்காங்களா. சோ மஞ்சரி ஒரே போடு போட்டாங்க. இப்ப எல்லாரும் வந்து என்ன டார்கெட் பண்றீங்க, ரவுண்டு கட்டி அடிக்கிறீங்க அப்படின்னு மாத்தி விட்டது மட்டும் இல்லாம கேப்டன் பயாஸ்டா இருக்காரு, இதுக்கு மேல நான் பொறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பூவை கட் பண்றதுக்காக போயிட்டாங்க. அவ்வளவுதான், பஞ்சாயத்து கூடிருச்சு. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா. பட் இங்க தீபக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகி, அப்படி பண்ணதுல என்ன தப்பு இருக்கு, அவன் பண்ணது ஒண்ணும் தப்பு கிடையாது. இன்னும் கிச்சன் டீம்ல உன்கிட்ட காசு வாங்கிட்டு வேலை செய்யறாங்களா, நீ மட்டும் லாஸ்ட் வீக்ல கேப்டனா மாறுவ, திடீர்னு மஞ்சரியா இருப்ப, ஆனா நான் மாறக்கூடாதா, மாறினா பூவை கட் பண்ண போவியா அப்படின்னு கண்ணா பின்னான்னு கத்தி விட்டு விஷயத்தையே வேற மாதிரி கொண்டு போயிட்டாரு. அதை பாக்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, மஞ்சரி மேல இருக்க பழைய காண்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொட்டின மாதிரி இருந்துச்சு. அடிக்கடி அனௌன்ஸ் பண்றீங்க, உண்மையை சொல்லித்தான் ஆகணும் தம்பி. ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எக்ஸ்ட்ரா பிரெட் சரி குடுக்குறோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதை டோஸ்டா கேக்குறாங்க, அதை பண்ணி கொடுத்துருக்கணும். பட் பண்ணல. இத போய் மஞ்சரி யார்கிட்ட சொல்லிருக்கணும் அப்படின்னா கேப்டன் போய் சொல்லிருக்கணும். ஏற்கனவே அருணுக்கு இவங்களுக்கும் வாய்க்கா தகராறு. அப்ப அந்த பிசி கிட்ட போய் சொன்னா எப்படி ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்றது தெரிஞ்சு செஞ்சாங்களா இல்ல தெரியாம செஞ்சாங்களான்னு தெரியல. பட் இதை டைரக்டா போய் கேப்டன் அட்ரஸ் பண்ணியிருந்தா அது கரெக்டா முடிஞ்சிருக்கும். பட் கிச்சன் டீமுக்கு போயிட்டு அதுலயும் இன்சார்ஜ் கிட்ட பேசாம அருண் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்திருக்காங்க. அதுதான் மஞ்சரி பண்ண மிகப்பெரிய தப்பு. எனக்கு ஏன் இப்படி தப்பு தப்பா தோணுது. அதே மாதிரி தீபக்கும் சரி, இந்த விஷயத்தை கேப்டனா அட்ரஸ் பண்ணாம நான் கேப்டன்ட்ட பேசணும்னு சொன்னாலுமே இல்ல நான் தீபக்கா தான் பேசுவேன் அப்படின்னு பேசினது தீபக் பண்ண மிகப்பெரிய தப்பு. என்ன இது, நம்ம பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நம்ம பொழப்ப மட்டும் பார்ப்போம். நமக்கு கூட வம்பு. நெக்ஸ்ட் கோச்சிட்டு போன நம்ம தீபக் அண்ணே பெட்ரூம் குள்ள போய் கண்ணா பின்னான்னு கத்துறாரு. இத்தனை நாள் நான் கேப்டனா பார்த்தேன், நானும் ஒரு மனுஷன் தான், 3 நாளா பொறுமையா இருந்தேன், தீபக்கா எப்பதான் இருக்கிறது அப்படின்னு கத்திட்டு இருக்கிறப்போ முத்து நிதானமா யோசிங்கண்ணே, பொறுமையா இருங்கண்ணே அப்படின்னாலும் இது ஏன் டைம், நான் பேசணும், எனக்கும் கோவம் வருது, நீங்க எல்லாம் போங்க, நான் நார்மல் ஆயிட்டு கேப்டனா வந்து இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்றேன் அப்படின்னு உடனே எல்லாருமே வெளியே போறாங்க. அப்ப முத்து என்ன சொன்னாரு, அண்ணே நான் இங்க இருக்கவா போயிருவானே அப்படின்னு கேட்க கண்ணம்மா வீட்டுக்காரரு வா முத்து போயிருவோம் அப்படின்னாரு. ஆனாலும் முத்து அங்க உட்கார நீ உட்கார்ந்தா நானும் உட்காருவேன் அப்படின்னு வந்து உட்கார்ந்துக்கிட்டாரு. பிரளயமே வந்தாலும் சரி என் பட்டக்ஸ் இந்த பாக்ஸ் விட்டு எடுக்கவே மாட்டேன். என்னடா எம்எல் நம்பிக்கை இல்லையா? நம்ம கண்ணம்மா வீட்டுக்காருக்கு என்ன பயம்னா, நம்ம இல்லாதப்ப ஏதாவது தப்பா கிப்பா சொல்லி விட்டு வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க, அதனால நம்மளும் இங்கே இருக்கிறது தான் சேஃப் அப்படின்றதுக்காக முத்து உட்கார்ந்தா நானும் உட்காருவேன்னு சொல்லி பட்டறையை போட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டாரு. இதை பார்த்துட்டு நம்ம முத்து நக்கலா சிரிக்க, அப்படிலாம் ஒண்ணு சிரிக்காத முத்து, நீ என்ன நினைக்கிறேன்றது எனக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, டேய் நானே ஏற்கனவே கடுப்புல இருக்கேன், ஏன்டா என்ன வந்து டார்ச்சர் பண்றீங்க, சரி வந்து தொலைங்க, இப்ப கேப்டனா பேசிதான் ஆகணும் அப்படின்னு கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் முத்து என்ன சொன்னாரு, நீ பேசினதெல்லாம் கரெக்ட் தானே, எந்த தப்பும் கிடையாது, ஆனா கொஞ்சம் நிதானமா பேசினேன் அப்படின்னு அங்க காம் பண்ணிட்டு இருந்தாரு. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே, லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். இப்போ ஒரு பாயிண்ட்ல எல்லாருமே மஞ்சரியை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் பேசுறாங்க, ஆனா மஞ்சரியை பேச விடல. இப்போ என்ன ஆகும், புல்லின்ற கணக்குல வரும். நம்ம அடிக்கடி சொல்றது ஒண்ணுதான், வீட்டுக்குள்ள இருக்கிற எவ்ரிஒன் டார்கெட்ஸ் ஒன்லி ஒன். அந்த ஒன்லி ஒன்னுக்கு பவர் ஜாஸ்தி ஆயிரும். அதை நம்ம லாஸ்ட் சீசன்லயே பார்த்துட்டோம். நேத்து அப்படிதான் நடந்துச்சு. அதுல மஞ்சரி தன்னை பத்தி யார் தப்பா சொன்னாங்களோ அதை டிஃபெண்ட் பண்ணி பேசுறதுக்காக வந்தாங்க. ஆனா சௌந்தர்யா பயங்கரமா கத்தி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, அதான் இவங்க பேசுறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நோய் நோயின்னு பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. யார் எரும மாடு மாதிரி கத்துறது? அதுக்கு நம்ம மஞ்சரி ஷட் சௌந்தர்யா, யூ ஃபர்ஸ்ட் ஷட் அப், யூ ஷட் அப் சௌந்தர்யா, ஹலோ ஷட் அப்னா சொல்லாதீங்க அப்படின்னு மறுபடியும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாயிண்ட பயன்படுத்திக்கிட்டு நம்ம சௌந்தர்யா பழைய மேட்டர்லாம் எடுத்துட்டு வந்து மஞ்சரி போய் மஞ்சரி மாத்தி மாத்தி பேசுறா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தேவையில்லாமலாம் கத்தக்கூடாது. ஓ அப்படி பிடிக்கிறீங்களா, இப்போ உண்மையாவே இந்த மேட்டர் எப்படி கொண்டு போறேன் பாரு அப்படின்னு நேத்து என்ன விளையாட்டுல வாய மூடுன்னு சொன்னீங்கல்ல, அதை தான் சொன்னேன் அப்படின்றாங்க. இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாம நேத்தி மேட்டர் எடுத்தீங்க அப்படின்னு சௌந்தர்யா மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நேத்தி எபிசோட் ஃபுல்லாவே சீரியஸா தான் போச்சு, ஒன்னும் பெருசா இல்லடா. சரி இதுக்கு ஃபைனல் சொல்யூஷன் என்ன கொடுத்தாரு ஆஸ் அ கேப்டனா தீபக் அப்படின்னு கேட்டா, நான் இதுக்கு தான் ஃபர்ஸ்டே சொன்னேன், கிச்சன் டீம் மட்டும் முடிவு எடுக்கட்டும், யாரும் உள்ள போகாதீங்க அப்படின்னு. நீங்க தான் என்ன ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க, ஓவரா ரூல்ஸ் போடுறீங்க அப்படிலாம் சொன்னீங்க. விளைவை பாத்தீங்களா, வீட்டுக்குள்ள 72 சப்பாத்தியும் சலிக்காம போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் அது சரியில்லை இது சரியில்லை இப்படி பண்ணு அப்படி பண்ணுலாம் சொல்லிட்டு இருந்தா அவங்களையும் பத்தி யோசிக்கணும்ல. இப்ப தலை போற அளவுக்கு என்ன பிரச்சனையாச்சு சொல்லுங்க கேக்குறேன் அப்படின்னு கை கட்டி நின்னுக்கிட்டாரு. சொல்லுப்பா. அப்ப முத்து என்ன சொன்னாரு, இன்னைக்கு நடந்த பிரச்சனையே கிச்சன் பிரச்சனை கிடையாது, அருணுக்கும் மஞ்சரிக்குமான தனிப்பட்ட பிரச்சனை, அது இங்க வெளிவந்திருக்கு, அதனாலதான் இந்த மொத்த பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ நம்ம குறுக்க பூந்து, ஐயா சட்டுப்புன்னு சொல்லி முடிக்க சொல்லுங்க ஐயா, குழப்ப பார்க்கணும், 1 மணி நேரம் பேசிட்டு இருக்காரு இவரு அப்படின்னு இன்டரப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரருக்கு பிரச்சனையே உள்ளுக்குள்ள இருக்கிற வெஞ்சியன்ஸ் அப்பப்ப எட்டி எட்டி பார்க்கும். பொது
பிரச்சனையை பொதுவா பேசாம அதை பர்சனலாவும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுதான் இங்க பூதாகாரமா வெடிக்குது. ஒன்னெல்லாம் அடிச்சு வளர்க்காம ஃபைனலி கம்ப்ளீட் சினாரியோவை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் இதை நீங்க கேப்டனா அட்ரஸ் பண்ணாதனால இந்த பூவை கட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம தீபக்கு முதல்ல நீங்க இவ்வளவு காமன் கம்போஸ்டா பேசுவீங்களா அடடே அப்படின்னு கை தட்டி சர்காஸ்டிக்கா கலாச்சிட்டு இருந்தாரு. இதை பார்த்துட்டு சௌந்தர்யாவும் சூப்பரா பேசுறீங்கண்ணே அப்படின்னு கை தட்டினது மட்டும் இல்லாம நம்ம அண்ணன் ரொம்ப நேரமா நிக்கிறாரு, அவரை உட்கார வைப்போன்னு சொல்லி இதை எடுத்துன்னு போய் கொடுத்தாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. ஆனா தீபக் கரெக்டா ஒரு விஷயம் மட்டும் சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு சபையில வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கையை தூக்கி வணக்கம் வைக்கிறது, சாரி சொல்றது, இப்படி ஒரு சில கெஸ்டர் எல்லாம் காமிக்கிறது தப்புன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. அப்படி அவங்க பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது. அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு வேணும். அப்படி இல்லைன்னா அது உங்க இஷ்டம். பட் கேப்டனா அங்க பண்ணது தப்பு தான், அந்த மாதிரி பேசிருக்க கூடாது. தீபக்கா மாறிட்டேன், சோ நீங்க வந்து கட் பண்ணிக்கோங்க. சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு நம்ம எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒன்னு சொன்னோம் தெரியுமா, தர்ஷிகா அந்த தக்காளி தொக்கை ஒளிச்சு வச்சு சாப்பிடுறாங்கன்னு சொல்லி கலாச்சது. அதை ரெஃபரன்ஸா இங்க கொண்டு வந்து அவங்க அப்படி பண்ணது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நான் தனியா போய் நேத்து நைட் அழுதேன் அப்படின்னாரு. இதை கேட்ட மஞ்சரி நான் அந்த மீனிங்ல சொல்லவே இல்ல, என் மைண்ட்ல அப்படி இல்லவே இல்ல தர்ஷிகா, நான் உன்கிட்ட சொன்னது அப்படியே இருந்துச்சு, விளையாட்டுக்கு தானே சொன்னேன் அப்படின்னாலும் இல்ல எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு கேட்கறதுக்கு அப்படின்ட்டாங்க. சோ மஞ்சரிக்கு குபு 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 குபுன்னு கண்ணுல தண்ணி வர ஆரம்பிச்சு. விளையாட்டுக்கு பண்ண விஷயத்தெல்லாம் இப்படி பண்றாங்களே அப்படின்னு. அப்ப அருண் என்ன சொன்னாரு, நான் இந்த மாதிரி கை தூக்கி கும்பிட்டு ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணல அவங்க சொல்ற மாதிரி, அப்படி நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படின்னாரு. சரி, இப்ப அவர் உண்மையிலே சொல்லியிருக்காரா இல்லையா அப்படின்றத ஒரு குறும்படமா பார்க்கலாமா? முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, முதல்ல நீங்க எங்களை வேற ப்ரொஜெக்ஷன்ல பாக்குறீங்க பண்ணல அருண், நான் பேசுறேன் பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. சோ நம்ம யூஸ் பண்ணிருக்காரு. அப்ப இது யாரோட தப்பா இருக்கும்? சாரி சார், ஹிஸ் மிஸ்டேக். நெக்ஸ்ட் இந்த பிரச்சனை மஞ்சரியோட முடிஞ்சா பரவாயில்ல, தேவையில்லாம முத்து இழுத்து விட்டு மஞ்சரியும் ட்விஸ்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி முத்துவும் பயங்கரமா ட்விஸ்ட் பண்ணி பேசுறாரு அப்படின்னு கோத்து விட்டாரு. நான் அப்படி என்ன பேசினேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. ஐயா ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க வரலாம் அப்படின்னு பழைய மேட்டருக்கு போய் மறுபடியும் அரை அந்த மாவை அரைச்சி தீராம ஓடிட்டு இருக்குது. ஓவரா கண்ண கட்டுது. ஃபைனலி பவித்ரா என்ன சொன்னாங்க, அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தான், எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்றீங்க, அவங்க ஆன்சர் சொல்றாங்கன்றதுக்காக என்ன வேணா கேள்வி கேட்டே இருப்பீங்களா? கொஞ்சமாவது பார்த்து பேசுங்க அண்ட் அவங்களையும் கொஞ்சம் பேச விடுங்க. நீங்க இப்ப சவுண்ட் விட்டீங்க, சப்போர்ட்டிங் தான் அப்படின்னு கேட்டாங்க. சரிமா தப்பு தான், நீ மட்டும் வந்து பேசு, யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ தீபக் அப்பப்ப பார்ஷியலா இருக்காரு, அப்பப்ப கேப்டனாவும் அப்பப்ப தீபக்காவும் இருக்காரு. சோ எனக்கு செட் ஆகல அப்படின்னு சொன்னோனே நிறைய பேர் டிஃபெண்ட் பண்ணாங்க. ஆனாலும் அக்செப்டபிளா இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பூவை கட் பண்ணிட்டாங்க மஞ்சரி. ஃபைனலி தீபக்கும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, தப்பு தான், இனிமே பண்ண மாட்டேன், அதை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி கை தூக்கி வணக்கம் சொல்லி ஒத்துக்கிட்டாரு. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஒரு பாயிண்ட்ல மஞ்சரி போய் பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் பண்ற கெஸ்டர் தப்பு இல்ல அப்படின்னா ரியான் ஒருத்தி இருந்தா அவர் இப்படி பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி இவர் தானே சொன்னாரு, அது மட்டும் கரெக்டா? அவர் ட்ரிகரா ஏதாவது நிறைய விஷயம் பண்ணாரு, இப்ப பொறுமையா பேசுற மாதிரி அப்ப பேசல, அதனால நானும் ட்ரிகர் ஆனந்தான் இல்லன்னு சொல்ல. ஆனா அது மாத்தணும்னா எனக்கு டைம் எடுக்கும். 33 வருஷமா நான் இப்படிதான் இருந்திருக்கேன். அப்படி ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி மாத்தி மாத்தி நான் பேசுறேன் அப்படின்னா நான் மாத்தி பேசுறதாவே இருக்கட்டும் அப்படின்னு கதறி கதறி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏப்பா அழுகுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். அதுக்கப்புறம் தீபக் வந்து தனியா மன்னிப்பு கேட்டு இதுக்கப்புறம் ஒழுங்கா இருக்கேன், இந்த மிஸ்டேக் நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன், நடக்காம இருக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு உள்ள சொன்னதையே வந்து இங்கேயும் சொல்லிட்டு நன்றி வணக்கம்ட்டு போயிட்டார். ஃபர்ஸ்ட் 4 நாள் கரெக்டான கேப்டன்சில தான் போயிட்டு இருந்துச்சு தலைவரோடது. ஆனா திடீர்னு இந்த இஷ்யூவை மட்டும் பர்சனலா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்கேஸ் கேப்டனா பார்த்திருந்தாருன்னா இந்த பிரச்சனை எப்போ முடிஞ்சிருக்கும். சரி, அவரும் மனிதர் தானே, ஃப்ரீயா விடுங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, டேய் நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா? இந்த பிரச்சனை முடிஞ்சா அடுத்து முத்துக்கும் கண்ணம்மா வீட்டுக்காருக்குமான பிரச்சனை. அன்னைக்கு மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசினார் தெரியுமா, ஃப்ரெண்ட்ன்ற வார்த்தையே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு. அப்பையில இருந்து இவரை பத்தி தப்பான அபிப்பிராயம் தான் எனக்கு இருக்கு, இவர் மாத்தி தான் பேசுறாரு. வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே என்ன சொன்னாங்க, நீ எல்லாரும் மூளைக்குள்ளேயும் ஒன்னு திணிக்கிற அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் யோசிக்கிறதுனால தானே சொல்றாங்க, கரெக்ட் ஐயா, அப்படி நான் திணிக்கிறேனே வச்சுக்கங்க. ஆனா யாரும் நீ சொல்ற மாதிரி வேர்டை ட்விஸ்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்னு சொல்லவே கிடையாது. சரி நான் சொல்றேன், நீ ட்விஸ்ட் பண்ணி தான் பேசுற, பேச்சு திறமை அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த சீசனை ஜெயிச்சிடலாம் நினைக்காத அப்படின்னவும் போட்டாரு பாருங்க ஒரு போடு. போன சீசன் அப்படிதாங்க ஜெயிச்சாங்க அப்படின்ட்டு. அதுக்கு மேல நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரருக்கு வார்த்தையே வெளியே வரல. எதுக்கு பர்சனலா போறேன், நான் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். சூப்பர் முத்து, நான் இப்பவும் சொல்றேன், உன்கிட்ட எந்த ஒரு டேலண்ட்டும் கிடையாது, வெறும் பா 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 தான் அப்படின்னு ஒரு மாதிரி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ எங்கம்மா போயிருந்த? இங்கதான் இருந்தியா? இங்கதான் இருந்தேன், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பட் இதுல முத்து ஒன்னும் தப்பா சொன்ன மாதிரி தெரியலையே. பேச்சு திறமையை வச்சு ஒருத்தர் ஜெயிக்க முடியாது அப்படின்னா போன சீசன்ல ஒருத்தவங்க பேச்சு திறமையை வச்சு தானே ஜெயிச்சாங்க, கரெக்ட் தானே? என்ன அர்த்தனாக்கா, நீங்க பேச்சு திறமையால தானே ஜெயிச்சீங்க, நான் உங்களால ஒத்துக்கவே மாட்டாரு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. ஃபைனலி அந்த பொம்மை டாஸ்க் இப்ப பேலன்ஸ் இருக்கிறது இந்த 4 பேர். அதுல ஃபர்ஸ்ட் அருண் அவுட் ஆயிட்டாரு. சோ அடுத்த ரவுண்ட்ல சாச்சனா அவுட் ஆயிட்டாங்க. ஏன்னா ஜெஃப் பொம்மையை சிவாவும், சிவா பொம்மையை ஜெஃப்ரியும் எடுத்துட்டு போய் உள்ள வச்சிட்டாங்க. சாச்சனா அதை யாருமே எடுக்கல. பட் இந்த இடத்துல ஒரே
ஒரு விஷயம் சாச்சனாட்ட பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருசா ஓவர் ரியாக்ட் பண்ணாம சத்யாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணாங்க. தப்பி தவறி அழுதுனாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவே நம்மளுக்கு காண்ட கிரியேட் பண்ணி விட்டுருக்கோம். பட் த்ரூ அவுட் திஸ் கேம் இந்த பொம்மை டாஸ்க் ரொம்ப நல்லா இந்த பொண்ணு விளையாடிச்சுப்பா. அதை கண்டிப்பா சொல்லி ஆகணும். நம்பலாமா? நம்பலாம். இப்ப ஃபைனலா இருக்கிறது ஜெஃப்ரி அண்ட் சிவா. பட் இவங்களுக்காக ஆட முடியாது, வேற ஒவ்வொருத்தரும் சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சோ சிவாக்காக அருணும், ஜெஃப்ரிக்காக ரயானும் வந்தாங்க. பட் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரருக்கு விருப்பமே இல்லாம தான் வந்தாரு. காலில் அடிபட்டு இருக்கு அது இதுன்னு சொன்னாலும் உன்னை நம்பி கூப்பிட்டு இருக்காரு, போடா அப்படின்னு தட்டி கொடுத்து அனுப்ப சரி விளையாடுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அப்போ போய் நம்ம சிவானே, நான் உங்களை மட்டும் தான் இந்த வீட்ல ரொம்ப நம்புறேன், கிட்டத்தட்ட உங்க மேல லவ் இருக்குன்னே வச்சுக்கங்க, இது எனக்கான கேம் இல்ல, நீங்க உங்க கேம் ஆடுங்க, அதை நீங்க ஜெயிச்சு கெத்தா எடுத்துட்டு வந்து தர்றப்போ ராமர் கிட்ட அனுமர் வணங்கி வாங்குற மாதிரி நான் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றது கேட்டு பயங்கரமா எமோஷன் ஆகி நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு சிவாவை கட்டி பிடிச்சி என்னோட பெஸ்ட்டை உங்களுக்காக கொடுக்குறேன் அப்படின்ட்டு போனாரு. நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்த போயிருவீங்க. சோ கேமும் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம தலைவர் கையில தான் பொம்மை கிடைச்சது, முன்னாடியே போனாரு. ஆனா ஜெஃப்ரிக்கு சப்போர்ட் பண்றதா இல்ல சிவாக்கு சப்போர்ட் பண்றதா அப்படின்னு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல போய் ஜெஃப்ரியோட பொம்மையை வச்சிட்டாரு. சோ சிவா தோத்து போயிட்டார். இதன்படி ஜெஃப்ரி தான் இந்த டாஸ்கோட வின்னர். சோ அடுத்த வாரத்துல நாமினேஷன்ல இவர் இருக்க மாட்டார். ஆனா நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரருக்கு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை வந்துருச்சு. அதனால என்ன பண்றதுனே தெரியாம சிவாவை கட்டி பிடிச்சி பயங்கரமா எழுதிட்டு இருக்காரு, என்ன மன்னிச்சிரு ப்ரோ, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு. பட் உண்மையிலேயே சிவாவை பாக்குறப்ப பரிதாபமா தான் இருந்துச்சு. நம்பி அமிச்சோம், இப்படி ஆகி போச்சு, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவி கிட்ட என்னோட பெஸ்ட்டை கொடுத்த சுஜா, ஆனா இப்படி ஆகி போச்சு, என்னால இது கேமை ஏத்துக்க முடியல, பட் பரவாயில்ல அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாரு. என்ன தெரிகிறது? ஆனா நினைச்சிருந்தா உள்ள வைக்காம இருந்திருக்கலாமே, நம்ம நம்பி ஒருத்தர் கொடுத்திருக்காரு, அவருக்காக கட்சி வரைக்கும் நிக்கணும்னு நின்றுக்கலாமே, ஏன் நிக்கல அப்படின்ற கேள்வியும் யாரும் கேட்கல, அதுக்கான பதிலும் இவர் கொடுக்கல. சேதனை கேட்கிறாரான்னு பாப்போம். நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ. இப்ப 2 பெஸ்ட் பிளேயர் 2 வர்ஸ்ட் பிளேயர் சூஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதன்படி சாச்சனா அண்ட் ஜெஃப்ரி இவங்க 2 பேரும் பெஸ்ட் பிளேயர்ஸ், ராணவ் அண்ட் மஞ்சரி வர்ஸ்ட் பிளேயர்ஸ். உண்மையிலேயே இவங்களுக்கு எல்லாம் வர்ஸ்ட்னா என்னன்னு தெரியுமா தெரியாதானே தெரியல. சிம்பிளா கேக்குறேன், ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும் என்ன பண்ணாங்க இந்த வீக்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுல 1 நம்ம ரஞ்சித் அண்ணன், 2 என் ஃப்ரெண்டுக்காக இந்த பொம்மையை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டியில இருந்து வெளியே போன சத்யா, அவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்ப வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருந்த விஷால், டாஸ்க கரெக்டா பிளான் பண்ணாம ஃபர்ஸ்டே அவுட் ஆன சௌந்தர்யா, எல்லாருமே ஹாஃப் பாயில கரெக்டா போடுறப்போ ஒருத்தங்க மட்டும் உடைச்சி 500 பாயிண்ட்ஸ் லாஸ் பண்ணாங்க. இவங்க எப்ப பார்த்தாலும் பொருளி மட்டுமே பேசிட்டு இருக்கிற ஆனந்தி, பட் டாஸ்க்னு வர்றப்ப அவங்களாவது ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இதுக்கு முன்னாடி சொன்னவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வர்ஸ்ட்ல இருந்து சேஃபா உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு தான் தெரியல. இதை நம்ம எல்லா வாரமும் சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனா நம்ம சேதனை அட்ரஸ் பண்ணவே மாட்டாரு. பாப்போம் அட்லீஸ்ட் இந்த தடவையாவது கேட்கிறாரா அப்படின்னு சொல்லி. நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. சரி, வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடுச்சுன்றது தெரியுது, அண்ட் லேட்டும் ஆயிடுச்சு, புரியுது. ஏன்னா நேற்று எபிசோடு 1.5 மணி நேரத்தையும் தாண்டி போயிட்டு இருக்கு, அதுவும் 10 மணிக்கு மேல தான் விட்டாங்க. சோ எல்லாத்தையும் கவர் பண்றதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வெரி சாரி. இன்னைக்கு நம்ம சொன்ன நிறைய விஷயத்துல ஒரு சிலருக்கு ஒப்பீனியன் வேற இருந்திருக்கலாம், இது நம்மளோட ஒப்பீனியன் மட்டும் தான். உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.